ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொக்கோலி தவா ஃப்ரை பார்க்கலாம். இது சிம்பிளான ரெசிபி. அதுக்கு நான் ஒரு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். அது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் போடுற மாதிரி சுடுதண்ணில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது, சால்ட்டு மட்டும் போட்டு லைட்டாக கொதிக்கலாம் வேணால், சுடுதண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை போடலாம். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை போடலாம். சும்மா லைட்டாக இது பண்ணால் போதும், வேகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி 2 days எடுத்துட்டா ரொம்ப நல்லது. இது லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இது வயிற்று பிரச்சனைலாம் இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணிடுறது. இதில் விட்டமின் சி இருக்குது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா கொடுக்கலாம். இது ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து வீக்லி 2 days எப்போவுமே எடுத்துக்கோம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே தேவையில்லை, இதில் கடுகு எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் வந்து ப்ரொக்கோலிக்கு எண்ணெய் ஊற்றி ப்ரொக்கோலியை போட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு சீக்கிரம் வெந்துடும். இது வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோன்னா நம்ம என்ன ஆகும்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதை மூடி வைக்காமல் ஓப்பன் பண்ணிக்க நம்ம அப்படியே லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக சால்ட்டு போட்டு, காரத்துக்கு வேணால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், இல்லைனாலும் விட்டுறலாம். நம்ம இது சும்மா அப்படியே லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம ஸ்நாக்கு கூட கொடுத்துடலாம். நம்ம இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதை வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரத்துக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு ஆயிலும் நிறைய தேவைப்படாது நம்மளுக்கு. அது சால்ட்டு நீங்கள் வந்து இதை வேணால் நம்ம பொரியல் மாதிரி பண்ணிப்போம்ல, வெங்காயம் தக்காளி அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது ரொம்ப வேலை இழுக்கும் நம்மளுக்கு. இது என்ன சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. சீக்கிரம் வந்துடுச்சு. ஒரு 3-4 minutes தான் ஆகும் அது வேகிறதுக்குன்னு நினைக்கிறேன். சரி, 5 minutes ஆகும். இது நம்ம சுடுதண்ணில் வேறு போட்டிருக்கோம்ல, அதனால் சீக்கிரம் வெந்துடும். அது எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரொக்கோலி கிடச்சிச்சின்னா இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது